தேவன் மீண்டும் மோசே மற்றும் ஆரோனை பார்வோனிடம் அனுப்பினார். ஆனால் பார்வோன் இன்னும் தன் இதயத்தை கடினப்படுத்தினான். அப்போது தேவன் ஒரு அடையாளத்தை காட்டச் சொன்னார். மோசே மற்றும் ஆரோன் பார்வோனின் அரண்மனைக்குள் நின்றார்கள். ஆரோன் தனது கோலை தரையில் போட்டான். அந்த நொடியில் அந்த கோல் ஒரு பெரிய பாம்பாக மாறியது. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியடைந்தது. ஆனால் பார்வோன் தனது மந்திரவாதிகளை அழைத்தான். அவர்களும் தங்கள் கோல்களை போட்டார்கள். அவையும் பாம்புகளாக மாறின. ஆனால் அடுத்த நொடியில் ஆரோனின் பாம்பு அந்த எல்லா பாம்புகளையும் விழுங்கிவிட்டது. அது தேவனின் வல்லமையை காட்டியது. ஆனால் பார்வோனின் இதயம் இன்னும் மாறவில்லை. அவன் மீண்டும் தேவனை எதிர்த்தான். அப்போது தேவன் எகிப்தில் இன்னும் பெரிய அதிசயங்களை செய்யத் தொடங்கினார்.